தான் நம்ம வந்து படிக்கணும். அந்த 20% என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் பழைய வினாத்தால நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா பழைய வினாத்தால நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த 20% என்ன அப்படிங்கிறத மிக தெளிவான முறையில் நம்மளால வந்து கண்டறிய வந்து முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வகுப்பு தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வகுப்பு யூபிஎஸ்சி, டிஎன்பிசி வரக்கூடிய குரூப் 4க்கு அக்யூரேட்டாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வார தேர்வில் நம்ம ஏற்கனவே ஆட்சியர்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதுனால அதை பேஸ் பண்ணி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ரிவர்ஸ், லேக், டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, போர்ட், வாட்டர்வே, நேஷனல் ஹைவே, ட்ரைபல் பீப்புள், வேர்ல்டு மேப், இந்தியா மேப். ஸோ அது கூட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியாக கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஜாகிரஃபி தலைப்பை பொறுத்தவரையில் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய இந்த தலைப்பை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஷின்ஸு ரொம்ப அதிகமாக வந்து கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தலைப்புகளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பொதுவாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் மிக முக்கியமான தலைப்புகள் வந்திருக்கு. அந்த தலைப்புகளை பேஸ் பண்ணி நம்ம வந்து வகுப்புகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது போக ஜாகிரஃபியை பொறுத்தவரையில் நமக்கு பள்ளி புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பள்ளி புத்தகத்தில் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஒரே அடியாக டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அங்கங்கே தகவல் வந்திருக்கும். அதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு நாம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும். ஸோ இந்த மேக்சிமம் மேப்பை வச்சு நம்ம இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு மேப்பை வச்சு தெளிவான முறையில் வழிகாட்டுறேன். நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அது கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் டைரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அக்யூரேட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதை பேஸ் பண்ணி நான் வந்து கிளாஸஸ் வந்து பக்காவாக வந்து கொண்டு போகிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேப் தான். ஸோ மேப்பை வச்சு தான் ரிப்பீட்டடாக கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அது 100% எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட தகவலை தொகுத்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். அதனால் இந்த தகவலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்கு போக ஒரு சில கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஜாகிரஃபி சப்ஜெக்டில் வெளியே உள்ளது வந்து கேட்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நம்ம ஆட்சியர் கல்வி டாபிக் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான தலைப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த வாரம் நம்ம வந்து டெஸ்ட்டுக்கான சிலபஸில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட். ஸோ சப்போஸ் லைன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அப்டேட்டட் எல்லாமே டெஸ்ட் குரூப், டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் குரூப்பில் நான் வந்து இது பண்ணுவேன். ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு இது பண்ணி வாய்ஸ் வந்து யாருக்காவது கேட்கல பிரச்சனை அப்படின்னா வெளியேறிட்டு உள்ளே வாங்க, உங்களுக்கு சவுண்ட் வந்து அக்யூரேட்டாக கேட்கும். நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். ஓகே, சவுண்டு இப்போ ஓகேவான்னு நினைக்கிறேன். சவுண்டு ஓகேவா? ஓகேன்னா ஓகேன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேவா சவுண்டு? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஜாகிரஃபி சப்ஜெக்ட் வந்து பார்த்துருவோம். எல்லாமே ஒரே மேப்பு தான், ரைட்டா? மேப்பை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து படிச்சிடலாம். அந்த மேப்பு நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து இது பண்ணுவேன். ப்ளஸ் எக்ஸாமுக்கு தேவையான குறிப்புகளும் நான் ஒவ்வொன்றா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குறிப்புகள் நோட்ஸ் எல்லாமே நிறைய ஒர்க் பண்ண டேட்டாஸ். நீங்கள் அதை வந்து அதை மட்டும் ரீட் பண்ணாலே எக்ஸாமில் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் பல கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அந்த டேட்டாவை பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் ஒரு பிடிஎஃப் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட்ஸு, ஜாகிரஃபி நோட்ஸு, ஷெட்யூல்ஸ். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ ஜாகிரபி தலைப்பு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாகிரபி தலைப்பில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த வாரம் ஜாகிரபி தலைப்பில் இந்த வாரம் நம்ம படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு, லேக்கு, டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே, போர்ட்டு, வாட்டர்வே, ஓகே, நேஷ்னல் ஹைவே, ஏர்போர்ட்டு, ட்ரைபல்ஸ் வந்துருக்கு. ரைட்டா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது போர்ட், துறைமுகங்கள் தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். இந்த துறைமுகங்கள் தலைப்பை நம்ம வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். இந்த துறைமுகம் தலைப்பு எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகம் தலைப்பு நமக்கு ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியாவில், ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியாவில் உங்களுக்கு துறைமுகங்கள், சோழர்கள் காலம், குப்தாஸ் காலம், இந்த மாதிரி துறைமுகங்களை பற்றி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. துறைமுகங்கள் டாபிக் ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக்ஸ். அது ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் துறைமுகம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொரு பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்து யூரோப்பியன்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அப்போ இந்தியாவில் என்னென்ன போட்டு யார் யார் வந்து ஹேண்டில் பண்ணா, மசூலிப்பட்டினம் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, இந்த மாதிரி டேட்டாஸு உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? அப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியாவிலையும் இம்பார்ட்டன்ட் துறைமுகம், மாடர்ன் இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் துறைமுகங்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜாகிரபியில் இப்போ பார்க்கக்கூடிய துறைமுகங்கள் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரபியில் துறைமுகம் சார்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்கனாமியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கட்டமைப்புகளுக்கு கீழே இந்த துறைமுகமாக இருக்கட்டும், இது எல்லாமே வரும். ரயில்வே, போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இது எல்லாமே எக்கனாமியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்து வரும். இதே மாதிரி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்லையும் இதே டாபிக்ஸை உங்களுக்கு வந்து கொஷினாக வந்து கேட்பாங்க. இந்த டாபிக்ஸை என்ன பண்ணிக்கணும், பக்காவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர்ட் சார்ந்து வந்து இங்கே படிக்கிறீங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போர்ட்டை பற்றி பார்ப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போர்ட்டை எப்படி பார்ப்போம்னா, இப்போ ஜவஹர்லால் நேரு போர்ட் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ஸோ இந்தியாவிலே அதிகமாக டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட். இந்த போர்ட்டில் இப்போ ஒரு துறைமுகம் இருக்குது, மேற்கு பகுதியில் துறைமுகம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜவஹர்லால் நேரு போர்ட். இங்கே கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இந்த மெட்டீரியல் கொண்டு வந்துட்டு வெளிநாடுகள்ல இருந்து நிறையா பொருட்கள் கொண்டு வரக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த கண்டெய்னர்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதாரம், ஸோ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய பொருளாக இருக்கட்டும், ஓகே, டைம் டூரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும், ஃபியூவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒட்டுமொத்த அந்த கண்டெய்னரையும் சென்சார் மூலமாக சென்ஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட் ட்ராக் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் போர்ட் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தாச்சு. நடப்பு நிகழ்வில் நமக்கு மேஜர் போர்ட், மைனர் போர்ட்டுன்னு இருக்கு. மேஜர் போர்ட் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மைனர் போர்ட் ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. அது நடப்பு நிகழ்வில் வந்து கேட்பாங்க. அப்போ எல்லா சப்ஜெக்டும் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய 203 தலைப்பையும் 93 தலைப்பையும் ஒவ்வொன்று கூட லிங்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படித்தாலும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் லிங்க் பண்ணி வந்து படிச்சிங்கன்னா உங்களால் இந்த சப்ஜெக்டை என்ன பண்ண முடியும், மிக எளிமையான முறையில் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸை உங்களால் என்ஜாய் பண்ணி வந்து பண்ண முடியும். இப்படி லிங்க் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே எப்படி எடுக்க போகிறேன் இந்த ஜாகிரபி கிளாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மேப்ஸு, நம்மகிட்ட பக்காவான மேப்ஸ் இருந்திருக்கு. இது நான் வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மேப்ஸு, வித் அவங்களுடைய பெர்மிஷனோட தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேர் பண்ணுறேன். ஆட்சியர் கல்வி அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்ம ஓனாக
மேப் வந்து நம்ம வந்து நம்மளா டெரைவ் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு வந்து இது பண்ணலாம். அதுக்கு எனக்கு இன்னும் நிறையா டைம் தேவைப்படும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மேப் வந்து இது பண்ணிக்கோங்க. தமிழ் வழி மாணவர்களுக்கு நான் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கிறேன். ரைட். ஸோ அடுத்து இதான் மேப் தான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேப் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பக்காவாக சொல்லிக் கொடுப்பேன். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதே மாதிரி ரிவருக்கும் பக்காவான குவாலிட்டியான மேப்ஸ் வந்து இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் வந்து போதும். இது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயமும். நான் இதை வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் வந்து பண்ணிடுவேன். இதில் ரீசெண்ட் அப்டேட்டடான விஷயங்கள் வந்து இருக்கும், அதையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவேன். ஸோ இது மேப் வச்சு நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாகும். இப்போ ஜாகிரபியை பொறுத்தவரையில் மேப் தான். மேப் வச்சுட்டு அவ்வளோ கண்டென்ட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். குவாலிட்டியான மேப் இருந்தால் தான் உங்களுக்கு லிங்க் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு புக்கில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மேப் ஓரியண்டாக பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த விஷயத்த நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நான் வந்து கொடுத்துருவேன். சிறப்பான முறையில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதுபடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ மேப் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போர்ட், துறைமுகங்கள் சார்ந்தது வந்து படிக்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் நமக்கு அங்கங்கே கண்டென்ட் வந்து இருக்கும். அந்த கண்டென்ட்டே வந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா மேப் எடுத்துக்கணும். மேப் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மேப் நான் வந்து சாம்பிள் வந்து காமிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் போர்ட் சார்ந்த துறைமுகங்கள் சார்ந்த வந்து படிக்க போகிறோம். ஏற்கனவே துறைமுகங்கள் தலைப்பை எப்படி எப்படிலாம் லிங்க் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், பக்காவாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ ரிவர்ஸை பற்றி நம்ம செப்பரேட்டாக வந்து படிக்கலாம். ப்ளஸ் பாப்புலேஷனை பற்றி செப்பரேட்டாக நம்ம வந்து படிப்போம். மேப் ஓரியன்டாக வேர்ல்டு மேப்பும் இது படிப்போம், இந்தியா இது வந்து படிப்போம். இதே மாதிரி முக்கியமான கடல்களை பற்றி வந்து படிப்போம். இதெல்லாம் டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்கக்கூடிய ஃபார்மெட். அப்போ அந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ராம்சார் சைட்ஸு, ஒரு ரீசெண்டாக ராம்சார் சைட்ஸ் வந்து நிறையா நியூவாக ராம்சார் சைட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதை வந்து படிப்போம். இதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட், ஒரு ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஏர்போர்ட்டு, ரீநேம் பண்ண ஏர்போர்ட்டு, எல்லாத்தையும் வந்து படிப்போம். மேப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இது பண்ணிடலாம். ப்ளஸ் நான் வந்து இன்னொரு பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்டி லெவலில் ஹை டெஃபினிஷன் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் மேப் சார்ந்த விஷயம் உங்கள்கிட்ட இல்லை, அதை எப்படி தேடணும் அப்படிங்கக்கூடிய யுத்திகளை நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நேராக என்ன பண்ணுங்கள், எனக்கு ஃபேஸ்புக் லைவ் மட்டும் போதான்னு யாராவது பார்த்து சொல்லுங்கள். போகலன்னா நம்ம திரும்ப இது பண்ணிக்கிடுவோம். போர்ட் சார்ந்த மேப் வந்து பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஓகே போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் போர்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து மேப் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இங்கே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி தேடணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூபிஎஸ்சி என்ன வேணாலும் வந்து கொடுக்கலாம். யூபிஎஸ்சி என்ன வேணாலும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து வந்து கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சின்னு வந்து போட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து மேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மேப் வந்து போர்ட் மேப் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூபிஎஸ்சி ஆர் பிஎம்எஃப்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான மேப் ஆர் போர்ட் மேப் அப்படின்னு வந்து எல்லாமே நீங்கள் ஒரு சென்டென்ஸை என்ன பண்ணிக்கலாம், மேப் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தேடிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி இந்தியா மேப்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மேப்ஸ், குவாலிட்டியான மேப்ஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜ் மூலமாக தேடி என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து பெற முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா மேப்பையும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுவேன். கம்மியாக நீங்கள் மேப்பை வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் போர்ட், இந்த போர்ட் சார்ந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வெஸ்ட் சைடில் மேற்கு பகுதியில் என்ன போர்ட்லாம் இருக்குது, கிழக்கு பகுதியில் என்ன போர்ட்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்கும். மேற்கு பகுதியில் என்ன போட்டு, கிழக்கு பகுதியில் என்ன போட்டு, அதே மாதிரி நார்த்து டு சவுத்து, சவுத் டு நார்த்து,
அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வந்து உண்டு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ இப்போ மேப் ஓரியன்டான ஒரு ஒரு ஸ்க்ரீன் வந்து காமிக்கிறேன். ஓகே, போட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு மேப் சாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடத்துல வந்து வரும், மேற்கு தொடர்ச்சி மலை, ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரபிக்கடல். இந்த இடம் அரபிக்கடல். இந்தியாவோட இது வந்து மேற்கு, இது வந்து வெஸ்ட்டு மேற்கு. இமயமலை இருக்கிறது நார்த்து வடக்கு. இந்த இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, இந்த பகுதி கிழக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து. இந்தியாவுக்கு நார்த் சைடில் எங்கன்னா இருக்கு அயோத்தி. இப்போ அயோத்தி இது பண்ணுறாங்களே அது, அப்படிலாட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. இந்தியாவோட மேற்கு பகுதியில் என்ன இருக்கு, அரபிக்கடல் வந்து இருக்கு, அரபிக்கடல். கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு, இந்தியாவோட கிழக்கு பகுதியில் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா வந்து இருக்கு. இந்தியாவோட சவுத் சைடில் இங்கே வந்து கன்னியாகுமரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இது வந்து இது பண்ணிக்கணும். இந்த சைடு, அதாவது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ வடகிழக்கு இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வடகிழக்கு இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே மாதிரி ஹிஸ்டரியில நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி அப்படிங்கக்கூடியதில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மகள்வாரி முறையில் நமக்கு நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், பஞ்சாப், ஹரியானா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டுங்கிறது இந்த லொக்கேஷன். இது ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு தசை தெரியாமல் வந்திருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸு கம்பல்சரியாக நேரடியாக வந்து உண்டு. நான் இப்போ இந்த மேப் ஓரியண்டாக என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு லிங்க் பண்ணி சொல்ல போகிறேன், ரைட்டா? ஸோ இப்போ கவனிங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலாக ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சோன் வந்து உருவாக்குனாங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அப்படின்னா ஓகே, சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு வந்து பேரு. அது என்ன சிறப்பு பொருளாதார மண்டலம்? இப்போ ஒரு வெளிநாடு வந்து இருக்கு, ஒரு வெளிநாட்டுல இப்ப அமெரிக்கா வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அமெரிக்காக்காரங்க இந்தியாவுக்கு வந்து வரணும் அப்படின்னா, அமெரிக்காக்காரங்க இந்தியாவுக்கு தொழில் தொடங்க வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. இப்போ நீங்க அமெரிக்காவில் ஒருத்தன் கம்பெனி வச்சிருக்கான், அந்த அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னா அவன் எதுக்காக இந்தியா வருவான், இந்தியாவில் கம்மியான செலவுல வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தொழில்நுட்பம் நமக்கு வந்து ப்ளஸ் கம்மியான சீப் லேபர்ஸு. நம்ம இந்தியாவில் என்ன இருக்காங்க, நிறையா இன்ஜினியர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க கம்மியான லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அவங்களுடைய தொழிலை வந்து தொடங்குறாங்க. தொழிலை தொடங்கும் போது கம்மியான செலவில் அவங்களுடைய வேலைகளை வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவு வந்து கம்மி. இப்போ இந்தியாவில் முதலாக சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆசியாவில் ஃபஸ்ட்டு ஓகே, இந்தியாவில் அதாவது ஆசியாவிலே முதலாக தொடங்கப்பட்ட ஓகே எக்கனாமிக் ஜோன், அதாவது இபிஇசட் அப்படின்னு வந்து சொல்லலாம், எக்கனாமிக் ஜோன் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் கூட வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்லா அப்படிங்கக்கூடிய இடம் தான். ஸோ ஆசியாவின் முதல் ஏற்றுமதிக்கான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம், அல்லது பொருளாதார மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், ஏற்றுமதி மண்டலம், சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1965. அது எந்த மண்டலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்லா அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ காண்ட்லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, குஜராத்தில் இருக்கு. இந்த இடம் குஜராத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா தான் இந்தியாவோட ஸ்பெஷல்
எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1965 இந்தியாவோட ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 1965 இது பண்ணிட்டோம். 2000 சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதாவது வெளிநாட்டு ட்ரேட் பாலிசி, ஃபாரின் ட்ரேட் பாலிசியில், வெளிநாட்டு வணிகை கொள்கையில் 2000 ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வருவாங்க. அதுபடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். முன்னாடி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கிடையாது. ஓகே, ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படிங்கிறதா உண்டு. அதுபடி ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் கேண்ட்லா. அதற்கப்புறம் வெளிநாட்டு பொருளாதார கொள்கையில், ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் 2000 சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பற்றி கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸில் வந்து கேட்பாங்க. அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. ரைட்டா? ஸோ எப்போ 2006 அப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு வந்து கேட்டாங்கன்னா 2006 போட்டுக்கோங்க. ஸோ இப்படி உருவாக்குறதுனால வெளிநாட்டுக்காரங்க முதலீடு பண்ணலாம். ஸோ அதில் வந்து அதனால வேலைவாய்ப்பு வந்து பெருகும். ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும். அந்நிய செலவாணி வளர்ச்சி வரையும். அந்நிய செலவாணி இதெல்லாம் எக்கனாமிக் கிளாஸ்ல தெளிவாக வந்து சொல்றேன். ஸோ வெளிநாட்டுக்காரங்க ஒரு 5 வருஷத்துக்கு டேக்ஸ் வந்து கிடையாது இந்த மாதிரி மண்டலத்தில் அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட் வந்து கம்மியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, மெயினாக வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ட், இந்த கேண்ட்லா போர்ட், இது கேண்ட்லா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது எக்கனாமிக் ரிலேட்டடா எக்ஸ்போர்ட் இதாகவும் வந்திருக்கு. ஓகே, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாகவும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ரீசெண்டாக ரீநேம் வந்து மாத்துறாங்க. தீனதயாள் போர்ட் ட்ரஸ்ட். தீனதயாள் துறைமுகம் முன்னாள் பேர் என்னன்னு வந்து கேட்டாலும் அது என்ன சொல்லணும், கேண்ட்லா போர்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இந்த கேண்ட்லா போர்ட் எங்க இருக்கு, திரும்பவும் சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு போர்ட். ஸோ இந்த தீனதயாள் போர்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து இருக்கு இல்லையா, இந்த இடம் இது வந்து என்ன சொல்லுவோம்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்த கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கல்ஃப் ஆஃப் கட்சில் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு அதிகமான என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். அதே மாதிரி இந்த இப்போ இங்க பாக்குறீங்க இல்லையா, இதான் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஒரு சில ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அதுல ட்ரைபல் பத்தின மிக முக்கியமான விஷயத்துல நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். ரைட்டா? குஜராத்ல இந்த இடம். கல்ஃப் ஆஃப் காமத் அப்படிங்கிறது, கல்ஃப் ஆஃப் காமத் அப்படிங்கிறது இந்த லொகேஷன். ஸோ கல்ஃப் ஆஃப் கட்சி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில டிஸ்ட்ரிபியூட் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் காண்ட்லா போர்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். கல்ஃப் ஆஃப் காமத் அப்படிங்கக்கூடிய இடம் ஸோ இந்த வி ஷேப் மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கிறது. ஓகே, கல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஜாகிரபியில் வந்து தெரிஞ்சுக்கணும். 3 பக்கம் நிலம் இருக்கும், ஒரு பக்கம் வாட்டர் இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் வாட்டர் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, கல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க, காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் வந்து இருப்பாரு. ஸோ அந்த ஆசிரமம் பேரு சபர்மதி. ஸோ நமக்கு தண்டி யாத்திரை 1930 தண்டி யாத்திரை இந்திய வரலாறுல வந்து பார்ப்போம். ஸோ அந்த தண்டி யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபர்மதி ஆசிரமத்தில் தான் தொடங்கியிருப்பாரு. ஸோ இந்த சபர்மதி ரிவர் இதில் தான் வந்திருக்கு. சபர்மதி ஆசிரமும் இந்த இடத்துல வந்திருக்கு. சபர்மதி ரிவர் எதில் ட்ரெயின் ஆகுதுன்னு வந்து பார்க்கணும். கல்ஃப் ஆஃப் காமத்தில் என்ன ஆகுது, ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அகெயின் நான் வந்து தெளிவாக போர்ட் மேப் ஓரியன்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தெளிவாக வந்து
பாருங்க. என்ன சொல்லி கொடுக்குறோனோ அதை பக்கம் வந்து பாருங்க, போதுமானது. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இதில் கண்ட்லா போர்ட், இதில் நான் சொன்ன மாதிரி என்னெல்லாம் இருக்குது, மேஜர் போர்ட்டு, மைனர் போர்ட். மேஜர் போர்ட்டு நம்ம முதல்ல வந்து பார்த்துக்கலாம், ஏன்னா அதுதான் மிக முக்கியமான துறைமுகங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட். ஜவஹர்லால் நேரு போர்ட் ஸோ இந்தியாவிலே அதிகமாக, ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடைபெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட். இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக மகாராஷ்டிரா, இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக குஜராத். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது ஓகே தாதர். ஓகே, ஸோ இங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாகர் ஹைவேலி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமன். இந்த தாதர் நாகர் நான் உங்களுக்கு அடுத்த மேப்ல வந்து காமிக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த தாதர் நாகர் ஹைவேலி டாமன் டைவை என்ன பண்ணியிருப்பாங்க, 2020 யூனியன் டெரிட்டரியை மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது பாலிட்டி படிக்கும்போது இன்னும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், பாலிட்டி சப்ஜெக்ட் வந்து உள்ள போகும்போது. ஸோ இப்போ நம்ம வந்து மேஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தீனதயாள் போர்ட்டு, அடுத்து பண்ணக்கூடியது ஜவஹர்லால் நேரு போர்ட். ஜவஹர்லால் நேரு போர்ட் ஸோ இந்தியாவிலே அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் தான். அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மர்மகோவா போர்ட். மர்மகோவா போர்ட் கோவாவில் வந்து இருக்கு. கோவாவில் இருக்கக்கூடிய போர்ட்டு. இது எல்லாமே வெஸ்ட் சைடு, அதாவது வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய இடம். மர்மகோவா போர்ட் எங்க இருக்கு, இந்த லொகேஷன்ல இருக்கு. கோவா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி கோவா. இந்த கோவா ஆர்டிகிள் 44 என்ன சொல்லுதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் சட்டம் அப்படிங்கிறது. இப்போ ஹிந்துக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு, முஸ்லீமுக்கு சரியா ஆக்ட் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஆக்ட் வந்து இருக்கு இல்லையா. அதுக்கு மாற்றாக ஆர்டிகிள் 44 படி இந்தியாவுக்குன்னு என்ன பண்ணலாம், காமனா யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உருவாக்கலாம். அதுபடி இந்தியாவில் முதலா யூனிஃபார்ம் சிவில் கோடு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரே ஸ்டேட் யாருன்னா கோவா. இதே மாதிரி ஆர்கானிக், நம்ம வந்து பசுமை புரட்சிக்கு அப்புறம் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து மாறி இருக்கும். ஸோ இந்தியாவில் முழுமையாக ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம். ரைட்? ஸோ இதெல்லாம் நடப்பு நிகழ்வில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ட் போர்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சில போர்ட் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அந்த போர்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போர்ட்டு, அந்த போர்ட்டையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ போர்ட் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக்ஸ். அது ரிலேட்டடாக சகர்மாலா, பாரத் மாலா அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்கிறேன், நடப்பு நிகழ்வு வந்து படிக்கிறது. பாரத் மாலான்னா இந்தியாவுக்கு மாலை போடுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லை லெவலில் சாலைகள் அமைக்கிறது பாரத் மாலா திட்டம். சகர் மாலா அப்படிங்கிறது இந்த சைடு போர்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பேர் சகர் மாலா அப்படிங்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ பாரத் மாலா, சகர் மாலா ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நேஷனல் ஹைவே ரிலேட்டடாகவும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொஷின்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ போர்ட் சார்ந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேப்பில் போயிட்டு இந்தியா போர்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வந்து படிக்கலாம். அப்போ மும்பையில் இருக்கிறது ஜவஹர்லால் நேரு போர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த போர்ட் என்னன்னு வந்து பார்ப்போம். மேங்களூர் போர்ட்டு எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு. மேங்களூர் போர்ட்டு கர்நாடகாவில் வந்துருக்கு. ஸோ அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, இதுவும் இன்டர்நேஷ்னல் நமக்கு நேஷ்னல் போர்ட்டு தான். ஸோ கொச்சி துறைமுகம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான துறைமுகம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மேஜர் போர்ட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு, விட்டுறக்கூடாது. கொச்சி போர்ட்டு. அப்போ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிடுவோமா. தீனதயாள் போர்ட் குஜராத்தில் இருக்கு.
அடுத்து ஜவஹர்லால் நேரு போர்ட். இதுக்கு பக்கத்திலே மும்பை போர்ட்டும் வந்து உண்டு. ஜவஹர்லால் நேரு போர்ட், இது பக்கத்திலே மும்பை போர்ட்டும் உண்டு, அதையும் சேர்த்துக்கோங்க, மும்பை போர்ட். அதுக்கப்புறம் மர்மகோவா போர்ட், அதுக்கப்புறம் மங்களூர் போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி போர்ட். இதெல்லாம் வெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடியது. இங்க ஹண்ட்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்க மேற்கு பகுதியில் வந்திருக்கும். கிழக்கு பகுதியில் ஹால்தியா அப்படின்னு இருக்கும். ஹால்தியா போர்ட், ஹால்தியா. அடுத்து நம்ம கதைக்கு வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன போர்ட்லாம் வந்திருக்கு. இந்த இடத்துல தூத்துக்குடி போர்ட், வாவு சிதம்பரனார் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாவு சிதம்பரனார் போர்ட். எந்த போர்ட்டு? தூத்துக்குடி போர்ட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போர்ட். ஸோ அடுத்து நாகப்பட்டினம், இது மைனர் போர்ட்டு தான். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில், யூரோப் காலத்தில் அது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். அடுத்து சென்னை போர்ட்டு, அடுத்து எண்ணூர் போர்ட்டு. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தூத்துக்குடி வஉசி போர்ட், சென்னை போர்ட், எண்ணூர் போர்ட். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரைவேட் போர்ட், இந்தியாவில் முதல் தனியார் துறைமுகம், இது வந்து தனியாரோட இது பண்ணியிருப்பாங்க, எண்ணூர் போர்ட். ரைட்டா? ஸோ எண்ணூர் போர்ட்டு இன்னொரு பேர் உண்டு, காமராஜர் போர்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த குப்தா காலத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இதெல்லாம் முக்கியம். காட்டுப்பள்ளி போர்ட், காட்டுப்பள்ளி இன்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த காட்டுப்பள்ளி, கிருஷ்ணாப்பட்டினம், மசிலிப்பட்டினம், ஓகே, காக்கிநாடா, இதெல்லாம் ஒரு உங்களுக்கு ஏன்சியன் மெடிவலில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்டு. அடுத்து பாருங்க, தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர் வந்து படிச்சாச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட். ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பார்தீப் போர்ட் எங்கே இருக்கு? ஒடிசாவில் இருக்கு. பார்தீப் போர்ட் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் வந்துருக்கு. ஸோ இந்த போர்ட்டுக்கு பக்கத்தில் ஆமை குஞ்சுகள் இருக்கு இல்லையா, ஆமை குஞ்சுகள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஆமை குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகும். இந்த போர்ட்டை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமை குஞ்சுகள் அதிகமாக இது பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த லொக்கேஷன். இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், மிக எளிமையான முறையில் இந்த தேர்வு முறையில் தேர்ச்சி பெற முடியும். அப்போ கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு சில மேப்ஸு உங்களுக்கு குவாலிட்டியான மேப்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ எந்த மேப்ஸை படித்தா ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அடுத்த மேப்பு ஹால்தியாங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இந்த இதெல்லாம் பித்தர்கனிக்கா நேஷனல் பார்க் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்குது. பித்தர்கனிக்கா நேஷனல் பார்க். இந்த ஆமை குஞ்சுகள் வேர்ல்ட் லெவலில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான், ஒடிசா. அதே மாதிரி உங்களுக்கு இதில் இந்தியாவில் சைக்ளோனை பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னா ஒடிஷா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்டில். ஸோ அப்போ போர்ட் சார்ந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அந்த போர்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம மேப்பில் வந்து பார்ப்போமா. ஃபஸ்ட்டு தீனதயாள் போர்ட், ரைட், குஜராத்தில் தீனதயாள் போர்ட். அடுத்து பார்த்தது மும்பை போர்ட், அடுத்து மகாராஷ்டிராவில் மும்பை போர்ட். ஸோ அதுக்கு கீழே ஜவஹர்லால் நேரு போர்ட். அடுத்து கோவாவில் மர்மகோவா போர்ட். ஸோ கர்நாடகாவில் நியூ மேங்களூர் போர்ட். அடுத்து கொச்சியில், கேரளாவில் கொச்சி போர்ட். அடுத்து இங்கே பாருங்க. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் என்னது, வாவு சிதம்பரம் போர்ட். ஸோ தமிழ்நாட்டில் வாவு சிதம்பரம் போர்ட். ஓகே, மேப்பை நல்லா உள்வாங்கிக்கோங்க. வாவு சிதம்பரம் போர்ட், அடுத்து சென்னை போர்ட், அடுத்து காமராஜ் போர்ட். இது வந்து எண்ணூர் போர்ட்டோட மறுபேர். அடுத்து விசாகப்பட்டினம் போர்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்தீப் போர்ட் ஒடிசாவில் இருக்குது. அடுத்து கொல்கத்தாவில் என்ன இருக்குது, ஸோ கொல்கத்தா போர்ட் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா போர்ட், இதே கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆறு ஹால்தியா போர்ட், கொல்கத்தா போர்ட், ஹால்தியா போர்ட். ஸோ இந்த போர்ட்ஸை என்ன பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்தியாவில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1908
1908ல் இந்த பிரிட்டிஷ் காலத்துல என்னென்ன ஆக்ட்லாம் வந்துச்சுன்னு வந்து பார்ப்போம். இந்தியா போர்ட் ஆக்ட், இந்திய துறைமுக சட்டம் எந்த வருடம்? இந்திய துறைமுக சட்டம் எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1908. ஸோ 2021 நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, இது மெயினா வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மேஜர், மைனர்னா மேஜர் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில், மைனர் போர்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். மேஜர் போர்ட் இருக்கு இல்லையா, இந்த மேஜர் போர்ட் அத்தாரிட்டி ஆக்ட், அதுக்கு கீழே என்ன பண்ணாங்க, இந்த 1963ல், அதாவது ஃபர்ஸ்ட் 1908ல் இந்திய துறைமுக சட்டம் ஒன்று, அதுக்கப்புறம் 1963ல் மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ட் வந்திருக்கு. ஓகே, துறைமுகத்துக்கான ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு சட்டம். இந்த சட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் 2021ல் அந்த ஆக்ட்ல கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்டுடைய அதிகாரத்தை என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குறைச்சதுனால அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க. இது வந்து நடப்பு நிகழ்வுல நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ரைட்டா? அப்போ மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் சட்டம் 63. அகைன் மேஜர் போர்ட் அத்தாரிட்டி ஆக்ட் எப்போ 21. அப்போ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, இதை பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. இந்த ஆக்டை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்க நடப்பு நிகழ்வு இப்போ எல்லாமே லிங்க் பண்ணி தான் வந்து கேட்குறாங்க. இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்து ரிலீஜியஸ் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் முதற்கொண்டு நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. யூபிஎஸ்சியோட ஃபார்மெட்டை அப்படியே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ முக்கிய துறைமுகங்கள் அதிகாரி சட்டம் 2023ல் வந்து வந்துச்சு. இந்தியாவில் மொத்தம் 12 மேஜர் போர்ட், பெரிய துறைமுகங்கள் 12. அந்த பெரிய துறைமுகங்களை யார் கண்ட்ரோல் பண்றா? முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ புதுசா ஓகே மகாராஷ்டிராவில் ரீசெண்டாக ஒரு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 13வது போர்ட் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரீசெண்டாக என்ன பண்ணுவாங்க, பில்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அடுத்து மாற்றலாம், இல்லை இது பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாதவன் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட், 13வது மேஜர் போர்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு கேரளா, நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு முக்கியமா, இந்த இடத்துல நமக்கு ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து நேர என்ன பண்ண போறோம், இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து போகிறோம். உலக லெவல்ல இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுக்கு நம்ம வந்து போகிறோம். ஒன்று சொல்லுங்க. ஓகே, ஸோ உலக லெவல் நடப்பு நிகழ்வுக்கு நம்ம வந்து போய் டச் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் வந்து வரலாம். ஸோ இப்போ உலக லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதி. இந்த இந்திய பெருங்கடல் பகுதியை கொண்டு வர்றதுக்காக சைனாக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக அவன் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதுக்காக முன்னாடி நம்ம வந்து பழங்காலத்தில் பட்டுப்பாதை திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம், இந்த யூரோப் கண்ட்ரிக்கு நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். பட்டுப்பாதை சில்க் ரூட் அப்படிங்கிறத வந்து ரூட் வந்து இருந்துச்சு. அந்த ரூட்டுக்கு மாறாக சைனா ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகே, இதுவும் சில்க் ரூட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஒற்றை பாதை மாற்று திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கக்கூடிய திட்டத்தை யாரு கொண்டு வந்தாலும் நடப்பு நிகழ்வு வந்து கேட்பாங்க. ஓகே, நிறைய பேர் நடப்பு நிகழ்வு எப்படி படிக்கணுங்கிறீங்க, இப்படி லிங்க் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கணும். ஓகே, அப்போ ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிறது யாரு கொண்டு வந்தா, சைனாக்காரன் வந்து கொண்டு வந்த ஒரு திட்டம். ஸோ அந்த திட்டம் அந்த யூரோப் நாடுகள், உலக நாடுகளை கனெக்ட் பண்றது, அவங்க பொருளாதாரத்துல மேலே வர்றதுக்கான ஒரு திட்டம். கூடவே இந்திய ஒன் பெல்ட் ஒரு சாலை அப்படிங்கக்கூடிய திட்டம் இந்தியன் ஓஷனை ஃபுல்லா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அவங்க கண்ட்ரோல்ல வந்து வந்துடும். ரைட்டா? ஸோ அதுக்கான முயற்சியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, இந்தியாவோட பக்கத்து நாடுகள், சைனா, அந்த மாதிரி இந்தியாவோட மாலத்தீவ்ஸ் பக்கத்து நாடுகள் இருக்கு, அதுலலாம் அதிகமான முதலீடை
சைனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிக தெளிவான முறையில் வந்து பார்ப்போம். இப்போ இந்தியாவுக்கும் நமக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு மேப் ஓரியன்டான விஷயத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தகவல் என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல ஒரு சில போர்ட் வந்து இருக்கு. அந்த போர்ட்டை நான் வந்து காமிச்சிடுறேன். ரைட்டா? ஸோ இதில் இப்போ இங்கே மேப்பில் வந்து பார்க்குறீங்க இல்லையா? இப்போ மேப்பில் வந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த மேப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே இது இப்போ நான் சொன்ன மாதிரி காண்ட்லா போர்ட்டு குஜராத்தில் இருக்கு. இப்போ சைனா ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கக்கூடிய திட்டத்துப்படி, ஓகே, இந்த பட்டுப்பாதை திட்டத்தின் படி என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான்ல அவங்க கட்டின போர்ட்டு பேரு குவாதர் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட் என்ன பண்றான் பாகிஸ்தான்ல சைனாக்காரன் பில்ட் பண்றான். இந்த குவாதர் போர்ட் எங்காவது இந்தியா வழியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியா சைனாவுக்கு வந்து போகுது. ஸோ அதுக்கு நாம வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன், ஓகே, இங்கே தான் துபாய் இருக்கு, இங்கே அபுதாபி இருக்கு. ஸோ இங்க இருந்தால் அதிகமாக இந்தியாவுக்கு ஆயில் வந்து இறக்குமதி வந்து பண்றோம். இப்போ இந்த இடத்துல ஓகே ஈரான் அப்படிங்கக்கூடிய நாடு, இங்க பாகிஸ்தான், இங்க ஆப்கானிஸ்தான், இங்க ஈரான்ல இந்தியா பில்ட் பண்ண போர்ட்டுக்கு பேரு சபாகர் அப்படிங்கக்கூடிய போர்ட். ஸோ சபாகர் போர்ட்டு இந்தியா ஈராக்கு கிடையாது, ஈரான்ல பில்ட் பண்ண போர்ட்டு பேரு சபாகர் போர்ட். ரைட்டா? ஸோ இந்த போர்ட்டையும் சைனாக்காரன் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சான். இது வந்து தெரியும். அப்போ சபாகர் போட்டு ஈரானு, குவாதர் போட்டு பாகிஸ்தான், காண்ட்லா போட்டு ரீநேம் பண்ணது தீனதயாள் போட்டு அது இந்தியா. ஸோ இது வந்து சைனாக்காரன் பில்ட் பண்ண விஷயங்கள். இப்போ இதை வந்து நேராக என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பங்களாதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்க சபாகர் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த லொக்கேஷன்ல. ஏன் சபாகர் போட்டு ஏன் நம்ம வந்து பில்ட் பண்ணோம் ஈரான்ல அப்படின்னா, நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் வழியா தான் போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பாகிஸ்தான் கூட நம்முடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான்ல குவாதர் போட்ட சைனாக்காரன் கட்டினாங்கிறதுனால நாம என்ன பண்ணோம் ஆப்கானிஸ்தானை ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணணும். ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம், எக்கச்சக்கமான சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், ஸ்கூல்ஸு, அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீம்ஸு, நிறைய சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதனால சபாகர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிப்போம். இதே மாதிரி ஓகே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில ஸ்ரீலங்கா மேப். ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டா, ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில ஒரு ஹம்பன் தோட்டா போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட், அந்த போர்ட்டை யார் பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைனாக்காரன். எங்க ஹம்பன் தோட்டா போர்ட்டை சைனாக்காரன் என்ன பண்ணிட்டான்னா ஸ்ரீலங்காவில் பில்ட் பண்ணியிருக்கான், ஹம்பன் தோட்டா போர்ட். ஸோ இதனால இந்தியாவில் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து மேப் மூலமா உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். ஹம்பன் தோட்டா போர்ட்டை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ஸோ ஹம்பன் தோட்டா போர்ட்டு எங்க இருக்கு? ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கு. இதெல்லாம் குரூப் 4க்கு முக்கியமானா முக்கியம். இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து வரும். நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னா அதுல இருந்து குரூப் 1, குரூப் 2 டைரக்டா அக்யூரேட்டா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து கவனிங்க. ஸோ இப்போ இதான் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில என்ன இருக்கு? கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில வந்திருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்து ஆடம்ஸ் பாலம் எங்க இருக்கு? இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கு. பாக்ஸல சந்தி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கு. இங்கதான் ப்ராஜெக்ட் சி கவ் அப்படிங்கக்கூடிய ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடல் பசுகளை பாதுகாக்கிறதுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ஸ்ரீலங்காவில் ஓகே ஹம்பன் தோட்டா அப்படிங்கக்கூடிய இடத்துல யார் பில்ட் பண்ணியிருக்கா? சைனாக்காரன் துறைமுகத்தை 99 வருடத்துக்கு லீஸ்க்கு வந்து எடுத்திருக்கான். ரைட்டா? ஸோ அதனால என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்தியன் ஓஷன் நான் வந்து மேப்ல வந்து காமிச்சேன். இப்போ இந்தியன் ஓஷனை முழுக்க முழுக்க யார் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு? ஸோ இந்த என்டையர் பகுதியை சைனாவில் சைனாக்காரன் இங்க ஒரு போர்ட் ஹம்பன் தோட்டா பில்ட் பண்ணிட்டான், டிஜிபுட்டின்னு இந்த ஒரு இடத்துல வந்திருக்கும், அங்கேயும் போர்ட் பில்ட் பண்ணிட்டான். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் இங்க பங்களாதேஷ்லையும் போட்டு பில்ட் பண்ணிட்டான், ரோஹிங்கா முஸ்லீம் பாதிக்கப்பட்ட மியன்மார்லையும் போட்டு பில்ட் பண்ணிட்டான். இப்படி பில்ட் பண்ணதுனால இந்தியன் ஓஷனை ஃபுல்லா என்ன பண்றான், அவன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரான். அப்போ நாம என்ன பண்றோம்னா குளச்சல் போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட்டை இந்த இந்தியன் ஓஷன்ல சைனாக்காரன் தாக்குதலை வந்து கம்மி பண்றதுக்கு குளச்சல் போர்ட்டை நம்ம வந்து உருவாக்குறோம். அந்த குளச்சல் போர்ட்டு எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல குளச்சல் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்றோம். அது ரீசெண்ட் இஷ்யூஸ் வந்து இருக்கு. இந்த போர்ட் தமிழ்நாட்டில் டெவலப் ஆச்சுன்னா நல்லது, அப்படி இல்லாட்டி என்ன ஆயிரும், கேரளாவுக்கு போகும். போர்ட் வந்து கேரளாவுக்கு போச்சுன்னா யாருக்கு லாஸ்? நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ், ரைட்டா? ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் போர்ட் சார்ந்த விஷயத்த என்ன பண்ணியிருக்கீங்க, பக்காவா வந்து தெரிஞ்சிருக்கீங்க. இந்த போர்ட் சார்ந்த விஷயத்த என்ன பண்ணிக்கணும், பக்காவா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேடு போர்ட் வந்துருக்கு. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மனிதர்களாக உருவாக்கின போர்ட் வந்து இருக்கு. இந்த மாதிரி எல்லா போர்ட்ஸையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது ஓரியன்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உண்டு. அப்போ சகர்மாலா பாரத் மாலா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஓரியன்டாக குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இதே மாதிரி வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்லாம் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத வேகமாக வந்து பார்த்துருங்க. என்ன இருக்கு, தீனதயாள் போர்ட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மும்பை போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட், மர்மகோவா போர்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி போர்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார், சென்னை, எண்ணூர், பாரதி போர்ட், விசாகப்பட்டினம், கொல்கத்தா போர்ட். கொஸ்டின்ஸ் இப்படி தான் என்ன பண்ணுவாங்க வந்து கேட்பாங்க. இதே மாதிரி ரீசெண்டாக சாகர் போர்ட் வெஸ்ட் பெங்கால பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஸ்டின்ஸ் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால இந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பக்காவான முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. இது டிஎன்பிசியில் நீங்கள் வந்து லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. அப்போ இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி போர்ட் அப்படிங்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கொஷின்ஸு உங்களுக்கு வந்து வீக் பண்ணிட்டு நம்ம அடுத்த சாப்டர் வந்து போயிடலாம். ஸோ இதில் ஏதாவது அப்டேட் வந்து வேணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து இது பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ரைட்? ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ரீசன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆச்சரியக்கல்வி ஜிகே புக்கு, தமிழ் புக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்தும் ஜிகே புக்கிலேருந்து இது பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நீங்கள் குறிங்க பார்ப்போம். இப்போ என்னென்ன போட்டுன்னு மர்மகோவா போட்டு யாரும் வாய்ஸில் வந்து பேச வேண்டாம், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ரைட்டா? மர்மகோவா போட்டு, ஹால்தியா போட்டு, பார்த்தி போட்டு, யாரும் வாய்ஸில் சொல்லக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்லக்கூடியது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது, ரைட்? ஸோ உங்களுக்கு காண்ட்லா போட் எங்க இருக்கு, காண்ட்லா போர்ட், பாரதி போர்ட், ஹால்தியா போர்ட், மர்மகோவா போர்ட். ஸோ அப்போ போர்ட் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ மர்மகோவா போர்ட் கொஸ்டின் அப்படியே ஸ்பீடாக வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இங்கே மர்மகோவா போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கு. ஹால்தியா போர்ட் ஹூகுலி ரிவர், நான் ஏற்கனவே ஹூகுலி ரிவர் வந்து சொல்லிட்டேன். ஸோ மிக முக்கியமாக சணல் உற்பத்தியில் மிக முக்கியமான இடம். பாரதி போர்ட்டு ஒடிசாவில் வந்து இருக்கு, ஓகே. காண்ட்லா போர்ட்டு உங்களுக்கு வந்து குஜராத்தில் வந்து இருக்கு, ஓகே. ஸோ பூஜ் அப்படிங்கக்கூடிய இடம் அதில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போமா? ஸோ வேகமாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி பெல்ஃபாஸ்ட் இது வந்து வேணாம். ஸோ இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட், இந்தியாவில் 2வது பெரிய துறைமுகம் எந்த போர்ட்டு? சென்னை போர்ட். இந்தியாவில் ஃபஸ்ட்டு பெரிய போர்ட் எது சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு போர்ட்
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட். மும்பை போர்ட் கிடையாது, மும்பை போர்ட் இருக்கு, ஜவஹர்லால் நேரு போர்ட் இருக்கு. நான் திரும்ப வந்து சொல்றேன், காண்ட்லா போட்டு தீனதயாள் போட்டுன்னு பேர் மாத்திருக்காங்க, ரைட்டா? இதுல ஜவஹர்லால் நேரு போட்டு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய மிக முக்கியமான போட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் பெரிய போர்ட், பிக்கெஸ்ட் பிஸியஸ்ட் போர்ட்னா மும்பை போர்ட். ஓகே, ஸோ இதில் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேங்களூர் போர்ட். மேங்களூர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைமூக்கு மலை வந்து ஒன்று இருக்கு. அதுல இருந்து அயான் வந்து இரும்பு தாதுகளை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் இயற்கையா நேச்சுரலா அமைஞ்ச ஒரு மிக மிக முக்கியமான போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி போர்ட். நேச்சுரல் போர்ட்டு கொச்சி போர்ட். இது வெஸ்ட் சைடில். ஓகே, ஸோ இந்தியாவில் ஆற்று வழி துறைமுகம் ரிவரைன் போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, கொல்கத்தா ஹால்தியா போர்ட். கொல்கத்தா ஹால்தியா போர்ட், ரைட்டா? ஸோ பார்தீப் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்தீப் போர்ட்ல. ஸோ இந்த இடத்துல சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து இருக்கு. இங்க இரும்பு தாதுகள் அதிகமாக வந்திருக்கும். ஸோ இங்க இருந்து எங்க கொண்டு போறாங்க, ஜப்பானுக்கு அதிகமாக ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவில் ஆழமான துறைமுகம், டீப்பஸ்ட் துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட். அடுத்து சென்னை போர்ட். இந்தியாவில் பழமையான பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓல்டஸ்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு சென்னை. இதே மாதிரி டீப்பஸ்ட் போர்ட்டு விசாகப்பட்டினம், ஆழமான, ரைட்டா? ஸோ மேங்களூரும் பார்தீப்பும் என்ன பண்றாங்க, அயான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது இந்தியாவில் முதல் பிரைவேட் தனியார் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் போர்ட். அதே மாதிரி இந்தியாவில் சவுத் மோஸ்ட் போர்ட், இந்தியாவில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். நீங்க கொச்சின் வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது, விசாகப்பட்டினம் போர்ட். அப்போ போர்ட் சார்ந்த விஷயங்கள் இதா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஆர்டிபிஷியல் ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர். இது ரீசன்ட் கொஸ்டின்ஸ், ரைட்டா? இந்தியாவில் 13 மேஜர் போர்ட் வந்து இருக்கு ஓவராலா, 12 கவர்மெண்ட் போர்ட்டு. இதுல எது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் போர்ட் சொல்லுங்க பார்ப்போம். எந்த போர்ட்டு கார்பரேட் போர்ட்? ஸோ இந்த போர்ட்டு 13 பெரிய துறைமுகங்கள்ல 12 அரசு துறை துறைமுகங்கள், ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நிறுவன துறைமுகம். நிறுவன துறைமுகம் சென்னை போர்ட், ரைட்டா? எண்ணூர் போர்ட் சென்னை துறைமுகம் கிடையாது, எண்ணூர் துறைமுகம், ரைட்டா? ஸோ ஆனால் ஓல்டஸ்ட்னு வந்து கேட்டாங்க, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல்னு வந்து கேட்டாங்கன்னா சென்னை போர்ட். பிரைவேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாபுதான் மலை சுரங்கத்தில் இது அயன், இது நேச்சுரல் ரிசோர்ஸ் ஓரியன்டா. இங்க மேப்ல நீங்க ஒரு மேப்ல இது வந்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு என்னென்ன போட்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. கரெக்டா 2 நிமிஷம் டைம் தரேன். அந்த மேப் போட்டிருக்காங்க இல்லையா, அதுல எந்தெந்த போட்டு எங்க இருக்குன்னு டக்குன்னு குறிங்க பார்ப்போம். ஸ்பீடா வந்து குறிங்க. டயம்ல ஸ்பீடா குறிங்க. குறிச்சாச்சா? ஸ்பீடா குறிக்கணும், வேடிக்கை பார்க்க கூடாது, கையில எழுதணும், டைப் பண்ண வேண்டாம், கைப்பட எழுதுங்க. ஸ்பீடு ஸ்லோவா இருக்கக்கூடாது. ஓகே, இது வஉசி, விசாகப்பட்டினம், பார்தீப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்தியா. அப்போ தூத்துக்குடி, மசுலிப்பட்டினம், பார்தீப், ஹால்தியா போர்ட், ரைட்டா? மேப் ஓரியன்டா. கொஸ்டின் புரியுதா எப்படி ஈஸியாக கேட்குறாங்க, ரைட்? ஸோ அப்போ போர்ட்டு சம்மந்தமாக இவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வராது. கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். அடுத்த சாப்டர் போயிருமா? இப்போ டெஸ்ட்டில் என்ன பண்ணியாச்சு, போர்ட்டு சம்மந்தமாக வந்து படித்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் படிக்கலாம் சொல்லுங்க. நம்ம ஒரு டாபிக் வந்து முடிச்சிருவோம். டைப் பண்ணுங்க.
அப்படின்னு நானா இவன் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ரிவர் வந்து பெரிய டாபிக். ரிவர் வந்து ரொம்ப பெரிய டாபிக். ரிவர் நம்ம வந்து பார்ப்போம். ட்ரைப்ஸ், ரயில்வேஸ், ரயில்வே, ஏர்போர்ட், லேக், ஏர்போர்ட், ஏர்போர்ட் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஏர்போர்ட், ஹைவே, லேக்கு, ரயில்வேக்கு தான் அதிக டிமாண்ட் போல. ஓகே, ரயில்வே பார்த்துடலாம். ரயில்வே பார்ப்போம். ரயில்வேக்கு ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லேக் முடிச்சுட்டு ரயில்வே வந்து முடிச்சிடலாம். ரைட்டா? நான் அந்த மேப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரே நிமிஷம். ரயில்வேக்கும் ஒரே ஒரு ரயில்வேயோட இது ஸ்கூல் புக்கில் ஒரு சிலது வந்து இருக்கு. ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ போர்ட்டும் இதுவும் லேக்கும் இதுவும் வந்து பார்த்துருவோம். ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸும். ஸோ ஏன்னா நமக்கு நாளைக்கு காலையில் நமக்கு வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:55க்கு நம்ம வந்து பண்ணிடுவோம். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் திருச்செந்தூர் போக வேண்டியிருக்கு காலையில். அதனால நம்ம காலையில் வந்து இது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் சப்போஸ் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னா நம்ம ஈவினிங்கும் நம்ம கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ அதான் நான் நாளைக்கு வந்து நடத்த முடியாதுன்னு வந்து நினச்சேன். ஆனால் நமக்கு நாளைக்கு காலையில் என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து கிளாஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து லேக் சம்மந்தமாக இப்போ ஒரு ரூட்டு வந்து விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். ஒரே ஒரு செகண்டு. ஸோ நான் என்ன சொல்லி கொடுக்கணும், எல்லாமே ஒரே மேப்பு தான். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்ல, இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, இதெல்லாம் நான் வந்து எப்படின்னா நம்ம ஏற்கனவே லிங்க் பண்ணி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சதுனால இது வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து எளிமையாக வந்துருக்கு. ரைட்டா? இடையில ஸ்க்ரீன் வந்து நான் ஹோல்ட் பண்ணுவேன். உடனே ஸ்க்ரீன் தெரியலன்னு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. பின்னாடி ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா நான் இது பண்ணி தான் ஆகும். லேக் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் ரயில்வே ரூட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போவே 10:40 காலையில். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். மேப்பு இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் லேக்ஸ். ஸோ இந்த லேக்ஸ் வந்து பாருங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய லேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இருக்கக்கூடிய லேக் வந்து பார்த்தீங்கன்னா புலிகேட் லேக். இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய லேக் வந்து பார்த்தீங்கன்னா புலிகேட் லேக் இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லேக் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல்னா இயற்கையாக உருவாகிறது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக். ஸோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட முதல் லேக் என்னன்னா கொடைக்கானல் லேக். ஸோ அதே மாதிரி ஊட்டி லேக்லாம் தேவை கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சிதம்பரம் லேக்கு. இது நான் தமிழ்நாடு லேக்கு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பூண்டி நீர்த்தேக்கம், அது வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. லேக்கு, டேம் இதெல்லாம் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து பாருங்க, வேம்பநாடு லேக் எங்க இருக்கு? வேம்பநாடு லேக் கேரளாவில் வந்து. அகஸ்தியமுடி காயல், அகஸ்தியமுடி கேரளாவில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரேக்கேஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க. வாட்டர் வந்து கடல்ல இருந்து தனியாக வந்து இது பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வேம்பநாடு லாக்கு வந்து உருவாக்கி இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சாஸ்தம கோட்டா லேக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நமக்கு இங்க கேரளாவில் வந்துருக்கு. ஓகே, ஸோ லேக்கை பற்றி A to Z தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து கொஷின்ஸு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒவ்வொரு லேக்காக நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து உல்சூர் லேக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க கர்நாடகாவில் வந்திருக்கு. ரைட்டா? கர்நாடகாவில் வந்திருக்கு உல்சூர் லேக். ஸோ நேச்சுரல் லேக்னா என்ன, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்.
இது உல்சூர் லேக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லேக், ரைட்டா? ஸோ வேம்படால் லேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லாங்கஸ்ட் லேக் எதுன்னு கேட்டிங்கன்னா இதான். ஸோ லாங்கஸ்ட் லேக்கு, இந்தியாவோட லாங்கஸ்ட் லேக்கு வேம்பநாடு லேக்கு தான். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் லேக்குன்னு கேரளாவும். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நேரு டிராஃபி. நேரு டிராஃபி அப்படிங்கிறது என்னன்னு கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸில் வந்து கேட்பாங்க. நேரு டிராஃபி என்ன சொல்லுங்க பார்ப்போம். நேரு டிராஃபிங்கிறது என்ன ஸ்போர்ட்ஸ்? நேரு டிராஃபி என்ன போர்ட்ஸ், என்ன ஸ்போர்ட்ஸ்? நேரு டிராஃபி என்ன ஸ்போர்ட்ஸ்? வெரி குட், கங்காதரன். அது வந்து போட்டு கேமு நேரு டிராஃபி. அந்த நேரு டிராஃபி இந்த வேம்பநாடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். வேம்பநாடு லேக்கு கேரளாவில் வந்து இருக்கு, இந்தியாவில் லாங்கஸ்ட் லேக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேரு டிராஃபி நடக்கும். புரியுதா? அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தமகோட்டா லேக்கு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் கேரளாவில் பெரிய லேக் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தமகோட்டா லேக்கு. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு சில வைரஸ் வந்திருக்கும் பார்த்துக்கோங்க, பாக்டீரியாஸு, அதனால வாட்டர் ரொம்ப பியூரிஃபையாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி லேக்ஸ்லாம் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்ப்போம். புலிகேட் லேக்கு எங்கே இருக்குது? ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிராக்கிஸ் வாட்டர். பேக்கிஸ் வாட்டர், இந்த தண்ணி ரிட்டர்ன் ஆகும்ல, அது வேம்பநாடு. செகண்ட் பேக்கிஸ் வாட்டர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா புலிகேட் லேக், ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது பக்கத்தில் தான் சிறிஹரிகோட்டா. நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்களா, சிறிஹரிகோட்டா இந்த புலிகேட் பக்கத்தில் தான் வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதாவது புலிகேட் லேக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இருக்கு. இந்த புலிகேட் லேக்கு இந்தியாவில் செகண்ட் பேக்கிஸ் வாட்டர் லேக்கு. ஸோ இதில் இந்தியாவோட சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஓகே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை புலிகேட் லேக். ஸோ இங்கேருந்து தான் சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணும். இதே மாதிரி இங்கே கர்நாடகாவில் பேல்பந்தர் பெலந்தூர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இஷ்யூஸ் இருக்கக்கூடிய லேக். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பொல்யூஷன்ஸ் ஓரியண்டாக லேக் பொல்யூஷன் பெங்களூர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு சில லேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொல்யூட் ஆயிடுச்சு. நிறையா சிட்டியில் உள்ள இது இருக்கு இல்லையா, சிட்டியில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து டம்ப் ஆகி இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிக முக்கியமான லேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆயிடுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்பாங்க. ஸோ இந்த லேக் பொல்யூஷன்ஸ் இன் கர்நாடகா அது ரிலேட்டடாக என்ன பண்ணிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து உண்டு, ரைட்டா? ஸோ இந்த லேக் ஓரியண்டா. ஸோ அடுத்து மேலே போவோம் அப்படி. ஓகே, லூனார் லேக். லூனார் லேக், ஸோ லூனார் லேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம லூனார் லேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. இந்த லூனார் லேக்கு நமக்கு உங்களுக்கு ஜாகிரஃபியில் ஒரு சில விஷயங்கள் வந்து படிப்பீங்க. நமக்கு ஜாகிரஃபியில் நமக்கு பிளானட்லேருந்து அதுலேருந்து வரக்கூடிய பீசஸ், சின்ன சின்ன பீசஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பூமிக்குள்ள வந்து என்ட்ராகி உராய்வுனால வந்து உருவாகக்கூடிய அந்த உளுந்து உருவான லேக் வந்து பார்த்தீங்கன்னா லூனார் லேக்கு. இது ஜாகிரஃபியில் நம்ம வந்து பிளானட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். லூனார் லேக்கு எங்கே இருக்குது, உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. இது ரீசண்டில் இஷ்யூவாக இருக்கக்கூடிய ஒரு லேக், ரைஸா? ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வாட்டராக வந்து மாறி போச்சு இந்த லூனார் லேக்கு. ஸோ அதுவும் என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாக நீங்கள் வந்து பார்க்கணும். லூனார் லேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேக். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது, அது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெக்கான் பிளாட்டியூவில் வல்கனிக். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வல்கனிக் எரப்ஷனால் உருவாக்கப்பட்ட லேக். ஓகே, அதாவது எரிமலை வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட லேக், வல்கனிக் எரப்ஷனால் உருவாக்கப்பட்ட லேக் அப்படின்னாலும் வந்து சரி,
ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாசால்ட் ராக், அது ஒரு டைப் ஆஃப் ராக்கு. ஸோ பாசால்ட் ராக்னால உருவாக்கப்பட்ட லேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூனார் லேக். ரைட்டா, ரொம்ப முக்கியமான ஒரு லேக்கு. ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் மெட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 52,000 வருடத்துக்கு முன்னாடி 52,000 வருடத்துக்கு முன்னாடி மெட்ராய்ட்னால ஓகே உருவாக்கப்பட்ட லேக்கு தான் இந்த லூனார் லேக். சலீம் அலி ப்ளஸ் வந்து அவர் பறவைகளின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சிவ்சாகர் லேக் இதெல்லாம் மகாராஷ்டிரா. இதில் இம்பார்ட்டனது லூனா லேக். அடுத்த லேக் வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சாகர் லேக், மத்திய பிரதேசில் இந்திரா சாகர் டேம் ஒன்று படிப்போம். ரைட்டா, நர்மதா அந்த இதெல்லாம். ஸோ இந்திரா சாகர் லேக்கு முக்கியம். ஸோ முக்கியமான மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாம் வளவலம்லாம் நீங்கள் வந்து படிக்கண்டாம். அடுத்து இங்கே வந்து பாருங்க சாம்பார் லேக். சாம்பார் லேக் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. சாம்பார் லேக்கு ராஜஸ்தானில் இருக்கு. மிக முக்கியமான லேக் சாம்பார் லேக்கு, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லேக். ரைட்டா, ஸோ சாம்பார் லேக்கை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். சாம்பார் லேக்கு இந்தியாவில் லாஸ்ட் சால்ட் வாட்டர் லேக். இந்தியாவில் அதிகமான உப்புச்சத்து இருக்கக்கூடிய லேக் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் லேக். ரைட்டா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் சிட்டி இது பக்கத்துலாம் வந்து இருக்குது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஜெய்ப்பூர் சிட்டி வந்து மெயினாக வந்து பார்ப்போம். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது சாம்பார் லேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மேலே போகலாம். ஸோ இங்கே பஞ்சாபில் ஹார்கே டேம்னு ஒன்று இருக்குது. சட்லஜ் இதெல்லாம் வந்து படிப்போம். ஹார்கே லேக் எங்கே இருக்குது? ஏன்னா வெட்லேண்ட்லேயும் ஹார்கே இதை வந்து படிப்போம். ரைட்டா, ஸோ இது வந்து பஞ்சாபில் வந்து இருக்கு. ஹார்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா, ஸோ ஹார்கே லேக்கு பஞ்சாபில். அடுத்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உள்ளர் லேக். உள்ளர் லேக் இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு உள்ளர் லேக். இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது லடாக். ரைட்டா, ஸோ தால் லேக்கு ஃபேமஸ்ஸு, உள்ளர் லேக்கும் ஃபேமஸ். உள்ளர் லேக்கு இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. இது எந்த நதிக்கரையில் இருக்கு? ஜீலம் நதிக்கரையில், ஜீலம் ரிவரில் வந்திருக்கு. நியர் ஸ்ரீநகர் சிட்டி பக்கத்தில் வந்திருக்கு. ரைட்டா, ஸோ இதுவும் டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ்னால இது வந்து ஃபார்ம் ஆனது. ஓகே, இந்த தட்டுகள் இது பண்ணதுனால ஃபார்ம் ஆனது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, ஸோ அடுத்த லேக்கு ரொம்ப முக்கியமான லேக்ஸ் எல்லாம் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இங்கே லேக், ஸோ அடுத்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஜம்முவில் லடாக்கில் இருக்கக்கூடிய லேக் வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா, ஸோ இந்த லடாக்கில் இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா பாங்காங் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கக்கூடிய லேக்கு பாங்காங் டிசோ லேக். ஸோ பாங்காங் டிசோ லேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் யாரு நம்ம சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளது. ஸோ இது வந்து லடாக்ல இருக்கக்கூடிய லேக். அதே மாதிரி தோமரி அப்படிங்கக்கூடிய லேக். ஸோ இதே மாதிரி மகாராணா பிரதாப் சிங் ஏன்சியன் இந்தியாவில் மெடிவல் இந்தியாவில் பார்ப்போம். ஸோ மகாராணா பிரதாப் சிங் டேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹரியானா. ஓகே, மகாராணா பிரதாப் சிங் டேம் ஹரியானா வந்திருக்கு. கோபிந்த் சாகர் லேக்கும் ஹரியானாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ரைட்டா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிம்பித்கல் இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. பிம்பித்கல் நேஷனல் பார்க் இதெல்லாம் வந்து உண்டு. இது வந்து பார்த்துக்கோங்க. பிம்பித்கல் உத்தரகாண்டில் வந்துருக்கு. ஸோ அடுத்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ அடுத்த லேக் வந்து பாருங்க. ஸோ அடுத்து இங்கே உங்களுக்கு மிக முக்கியமான லேக் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து முக்கியம். இதில் சொலாமு லேக்கு சிக்கிமில் வந்துருக்கு. சொலாமு லேக். அதே மாதிரி தோம்ஸ்கோ லேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குது? நம்ம சிக்கிமில் வந்து இருக்கு. ஸோ அடுத்து முக்கியமான லேக் மட்டும் காமிக்கிறேன், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா லோக்தல் லேக், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேக். லோக்தல் லேக் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த லோக்தல் லேக்கு என்ன ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த லோக்தல் லேக்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு, ரைட்டா? இது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு லேக்கு, லோக்தக் லேக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. இது ரிவர் சார்ந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது இன்னும் டீப்பா வந்து பார்ப்போம். மணிப்பூர்ல லோக்தக் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லேக். ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ளோட்டிங் லேக் அப்படின்னு, ஃப்ளோட்டிங் ஸ்கூலு, நிறைய ஃபேமஸான கைபுல் கைபுல் நேஷனல் பார்க்கு, இதெல்லாம் அந்த லோக்தக் லேக்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான லேக். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லோக்தக் லேக் வந்து பார்த்தாச்சு. அடுத்து சில்கா லேக். சில்கா லேக்கு ஒடிசாவில் வந்திருக்கு. சில்கா லேக்கு ஒடிசாவில் வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இந்த சில்கா லேக் பக்கத்துல தான் வீலர் ஐலாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் வந்து உண்டு. இந்த ஐலாண்டை அப்துல் கலாம் ஐலாண்ட், வீலர் ஐலாண்டை அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ரீசண்டாக நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே சொன்ன மாதிரி இங்கே லோக்தக் லேக்கு மணிப்பூரில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க்கு கைபுல் 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 லாம்ஜியோ கைபுல் லாம்ஜியோ நேஷனல் பார்க்கு மணிப்பூரில் இருக்குது. ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த நேஷனல் பார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இங்கே இருக்கக்கூடியது ஒடிசாவில் இருக்கக்கூடியது சில்கா லேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது இங்கே வந்து ஒடிசா வந்து இருக்கு. ஏற்கனவே பித்தர்கனியா நேஷனல் பார்க் வந்து பார்த்தோம், பார்தீப் போர்ட் வந்து பார்த்தோம். இந்த சில்கா லேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது படிப்போம், லங்கூன்ஸ். உங்களுக்கு வந்து இதில் வந்து படிப்போம், கோரல்ல லங்கூன் சார்ந்த விஷயங்கள் வந்து படிப்போம். இதை சுற்றி இந்த சில்கா லேக்கை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லங்கூன்ஸ் வந்து இருக்கும். அது உங்களுக்கு அடுத்து இதில் வந்து இது பண்ணுறேன், ரைட்டா? இதில் தயா ரிவருடைய இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்கா லேக் வந்திருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் கோஸ்டல் லங்கூன்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். உலகத்திலே செகண்ட் லெவலில் இந்த பவளப்பாறைகள் லங்கூன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய இடம் உலகத்திலே செகண்ட் லெவலில் இந்த இடத்துல தான் வந்து இருக்கு. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ உலக லெவல்ல இருந்து நிறைய பறவைகள், இந்த தமிழ்ல வந்து வசைபோதல், ஊரும் பேர்ல வசைபோதல் வந்து படிப்பீங்க. அந்த இது அதை இமேஜின் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து வரும், ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த லேக் வந்து பார்த்தாச்சு, சில்கா லேக் வந்து பார்த்தாச்சு. கொள்ளேறு லேக் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லேக் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளேறு லேக். ஸோ அப்போ நீங்கள் ஓவராலாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கொடைக்கானல் லேக்கு, வேம்பனார் லேக்கு, உல்சூர் லேக்கு, லூனார் லேக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்திரா சாகர் லேக் மத்திய பிரதேசில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரி இங்கே குஜராத்தில் நால் சர்வோர் லேக் அப்படின்னு ஒரு லேக் வந்து உண்டு. குஜராத்தில் நால் சர்வோர் இந்த இருக்கு இல்லையா, இந்த லேக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நால் சர்வோவர் நேஷனல் பார்க்கும் இருந்திருக்கு. நால் சர்வோவர் நேஷனல் பார்க் வந்திருக்கு, நால் சர்வோவர் லேக். ஸோ இதுலேயே வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மைக்ரேட்டட் பேர்டு வந்து வரும். ஸோ ஃபேட் செஞ்சுரியும் வந்துருக்கு, நார்சோகர் நேஷனல் பார்க்கும் வந்துருக்கு, ரைட்டா? 1969 நார்சோகர் பகுதியை தேசிய பறவைகள் சரணாலயமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதையும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி மேலே வந்தீங்கன்னா சாம்பார் லேக்கு. ஓகே, ஸோ அப்படி இன்னும் மேலே வந்தீங்கன்னா ஹார்கே லேக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர் லேக்கு, தால் லேக். ஸோ தால் லேக்கும் உள்ளர் லேக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இருக்கு. நியர்பை ஸ்ரீநகர் பக்கத்தில் வந்துருக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்ரீநகர் ஜிவல். ஸோ அதாவது ஸ்ரீநகருக்கான அணிகலன், அந்த ஜுவல்லரி வந்து சொல்லுவோம்ல, அது வந்து எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தால் லேக்கை தான் வந்து சொல்லுவோம், ஸ்ரீநகருக்கான அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஆசியாவில் மிகப்பெரிய கார்டன், துலிப் கார்டன் இருக்கக்கூடிய பகுதியும் இந்த தால் லேக்கு தான். ஓகே, முகல் காலத்தில் இந்த தால் லேக் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க,
இதில் லிங்க் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாங்கோங், இந்தியா சைனா பிரச்சனை இருக்கக்கூடிய லேக்கு, அது வந்து பார்த்துக்கணும். கோபிந்த் சாகர், மகரத்னா டேம் வந்து தெரிஞ்சுக்கணும், லேக் வந்து தெரிஞ்சுக்கணும், லேக் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கேபுல் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, மணிப்பூரில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து லோக்தக் லேக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்து சில்கா லேக்கு ஒடிசா. அடுத்து புலிகே லேக்கு இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில. கொடைக்கானல் லேக்கு மேன்மேல் லேக். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர் லேக். இந்தியாவோட மிகப்பெரிய பேக்கீஸ் வாட்டர் லேக், லார்ஜஸ்ட் பேக்கீஸ் வாட்டர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா சில்கா லேக்கு ஒடிசாவில் வந்துருக்கு. சால்ட் வாட்டர் லேக்கு உங்களுக்கு தெரியும் எங்க, இதில் சால்ட் வாட்டர் லேக்கு ராஜஸ்தான்ல. அதே மாதிரி இந்த பேக்கீஸ் வாட்டர் மட்டும் இது வேம்பநாடு லேக்கும் வந்து வரும். வேம்பநாடு லேக்கும் வந்து வரும். ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். லாங்கஸ்ட் பேக்கீஸ் வாட்டர்னா உங்களுக்கு வந்து வேம்பநாடு. ஓகே, லார்ஜஸ்ட்னு வந்து கேட்டாங்கன்னா சில்கா. ரைட்டா, லார்ஜஸ்ட் வித்தியாசம் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, லாங்கஸ்ட் லேக்னா வேம்பநாடு. ஸோ அதே மாதிரி இங்க லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல்னா மேன்மேடு, நான் சொன்ன மாதிரி கொடைக்கானல் லேக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக் கோபிந்த் பால்பந்த் பந்த் சாகர் எங்க இருக்கு, யூபியில் வந்து இருக்கு. கோபிந்த் பால்பந்த் யூபியில் வந்துருக்கு. ரைட்டா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த இருக்கு பாருங்க, யூபியில் இந்த லொக்கேஷன்ல இருக்கு. கோபிந்த் பால்பந்த் பந்த் சாகர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் லேக். ஹை ஆட்டிடியூடு, கடல்ல இருந்து அதிக உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய லேக் வந்து பார்த்தீங்கன்னா சோலாம்பூ லேக் சிக்கிம்ல வந்து இருக்கு. ஸோ அப்போ லேக் சம்மந்தமாக நம்ம வந்து பார்த்தாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் சம்மந்தமாக வந்து பார்த்தாச்சு. அடுத்து நேஷ்னல் ஹைவே, இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட், நேஷ்னல் ஹைவே இதெல்லாம் வந்திருக்கு. எல்லாமே மேப்பு தான். நான் சொல்லிக் கொடுக்குற டேட்டாவை மேப்பை வந்து வச்சிங்கன்னா ஈஸியாக அதை வந்து அடித்து துவச்சி விட்டுலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டாப்பிக்கே ஈஸியாக வந்து முடிச்சு விட்டுலாம். இதே மாதிரி டைகர் ரிசர்வாக இருக்கட்டும், வைல்ட் லைஃபாக இருக்கும். நீங்கள் நோட்ஸை வந்து தேடாதீங்க. நோட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் குரூப்புக்கு. அதை சும்மா கோ த்ரூ பண்ணுங்க. மேப்பை நல்லா பாருங்க, சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நான் ஸ்கூல் புக்கில் கம்பைல் பண்ண மேப்பு நான் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ நம்ம ஆச்சரிய கல்வியில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலில் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எப்போனாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். பழைய டெஸ்ட்டையும் ரெண்டாவது டெஸ்ட் வந்து நடக்கும் போது அதெல்லாம் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க முடியலாம்னு சரி, அதுக்கு நான் ஈஸியாக டிப்ஸ் கொடுப்பேன், எதை படிக்கணும் வந்து கொடுப்பேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆச்சரிய கல்வியோட நம்பர் 9500399670 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் டீமில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். அதில் வந்து நோட்ஸு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். டிரைவ் லிங்க்கு வந்து கொடுப்பேன். அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய 20% தான், அது கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ காலையில் 4:55க்கு திரும்ப கனெக்ட் பண்ணுங்கள். ஜாகிரஃபி வந்து முடிச்சு விட்ருவோம். 4:55 டு ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 6 மணிக்கு நான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும். அந்த கேப்பில் இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் கிளாஸ் எடுத்துட்டு ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் திரும்ப எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி மறுநாள் காலையில் நம்ம வந்து பார்ப்போம். இதான் நம்மளுடைய பிளானு. ஸோ வியாழக்கிழமை நம்ம பண்ண முடியாதுன்னு நினச்சோம், இது பண்ணியாச்சு. அதனால் ஜாகிரஃபியை பொறுத்தவரையில் மேப்பு தான் உங்களுக்கு நோட்ஸு. மேப்பை திரும்ப ரீகால் பண்ணிங்கன்னா ஈஸியாக தூக்கி விட்டுலாம். ரைட்டா, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிறப்பாக வந்து பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக, இதான் ஆச்சரிய கல்வி நம்பர், எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் என்ன பயங்கரமாக வந்து ஊக்கப்படுத்தும். இந்த எக்ஸாம் பேட்டர்னே நம்ம வந்து துவச்சி விட்டுலாம். நான் சொல்கிறத மட்டும் படிங்க போதும். நன்றி, இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. ஸோ வீடியோஸ் நான் யூடியூப்பில் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.